Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 556 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிராங்கி பெரிய சைஸ்ல பெரிய டயர் வச்ச ஒரு பைக் ஒண்ணு சும்மா சல்லுன்னு ஓட்டிட்டு வெளியில வந்தால அத பார்த்தோன்னே அம்பிட்டு வரும் சும்மா மிரண்டுருவாங்க. அப்படியே வண்டியை வெளியே எடுத்தவன் சொல்லிட்டி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவான். வா அதுலயும் கண்ணாடியை தூக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுமா பாருங்க. லூபி எல்லாம் பார்த்துட்டு வா வேற லெவல்ல இருக்குது, என்னம்மா பைக் வச்சிருக்கான், நானும் அதை ஓட்டணும்பா. அவன் இந்த ஸ்டீல் மான்ஸ்டரோட பவரை இப்ப பார்க்க போறீங்கன்னு அப்படியே ஷல்லுன்னு வழியில் நிக்க எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு போவான். குறுக்க நிக்கிறவனுங்க எல்லாம் குண்டாங்குறையா கவுந்துருவானுங்க. அதுலயே ரோபின் முன்னாடி எல்லாம் போய் பிரேக் அடிச்சுட்டு எப்படி வண்டி சூப்பர் கூலா இருக்கான்னு கேப்பான். அவ பேந்த முழிப்பா. இதுல வேற அந்த அடியாளுங்க முள்ளையோட வேலையை செய்யறானுங்களாம். ஒரு ஸ்டீல தட்டுக்க இன்னொரு ஸ்டீல் தாண்டா கரெக்ட்னு அவன் கையில வச்சிருக்க இரும்பு குண்டை கண்டமேனிக்கு சுத்தி அட்டாக் பண்ண போவானே. அந்த டைம் நம்ம பிராங்கி வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே. அவனே பீதியில நின்னுட்டு இருப்பான். கரெக்டா அப்ப 5ஆம் நம்பர் கேட் ஓபன் ஆகும். என்ன மறுபடியும் இன்னொரு கேட் ஓபன் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பட் அந்த 5ஆம் நம்பருக்குள்ள இருக்கிறவங்க அந்த இரும்பு குண்டு வச்சிருக்கவன பயங்கரமா சுட்டு தள்ளுவாங்க. அப்படியே உள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னு பார்த்தா ஒரு பெரிய டேங்கர் சாப்பர் எப்படியே மாஸ்க் காட்டிட்டமான்னு கத்திட்டே வருவான். இதுதான் நம்பர் 5 பிராக்கியோ டேங்க். லூபி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவா. வாவ் இது பார்க்க டைனோசர் மாதிரியே இருக்குது, எனக்கும் இது வேணும், என்னையும் ஏத்திட்டு போங்கன்னு நாக்க தொங்க போட்டுட்டு கத்திட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள இருந்து ஆபரேட் பண்றது நம்ம உசோப்பு. அவன் தான் கரெக்டா எய்ம் வச்சு சுடுவான். நம்மையே ஆச்சரியப்பட்டு போவா. இதை வச்சுட்டு இன்னும் நிறைய வேலை பார்க்கலாம் போலேன்னு. நம்ம பாப்பாக்கு பிராங்கிய பாராட்டி தள்ளுவான். பரவாயில்லையே பையன் ஓட்ட கப்பலை மட்டும் தான் ரெடி பண்ணுவான்னு பார்த்தேன், இந்த மாதிரி ஆயுதத்தையும் ரெடி பண்ணிருக்கான். சூப்பர் அங்க சாப்பர் கண்ணீர் கடல்ல நான் தான் கமாண்டர் சாப்பர், இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரைட் சைட்ல ஒரு எனிமி கூட்டம் வந்துகிட்டு இருக்குது. சுட்டு தள்ளுங்கம்மா. உடனே உசோப்பையும் வச்சு படாலும் சுட்டுவான். அடுத்து ஒரு கூட்டத்தை கை காட்டுவான். அங்க சுடுவானுங்க. எப்படியே சாப்பர் அடுத்தடுத்து ஒவ்வொரு கூட்டத்தையா கைய காட்டின உடனே உசோப்பு எய்ம் வச்சு கண்ட வேண்டிய சுட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். இத பார்த்த நம்ம லூஃபிக்கு ஐயோ சூப்பரா இருக்குதே, நம்மளும் இதுல போனா செம்மையா இருக்கும் போலன்னு. கமாண்டரு நீங்க சூப்பர், என்ன ஏத்தீங்கன்னு பின்னாடியே ஓடுவான். சோரோ பச்சையா திட்டுவான். டேய் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, போய் சண்டை போறதை விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்க லூசு பாயிலன்னு. இது எல்லாத்தையுமே சுத்தி நின்று ஏதோ மேட்னி ஷோ பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்களே மக்கள். அவங்க எல்லாம் பார்த்துட்டு வாவ் நம்ம நினைச்சதை விட ஸ்டார் ஹேட்டோட டீம் வேற லெவல்ல பவரா இருக்காங்க. 1,00,000 பேர் வந்தாலும் அந்த 10 பேர் ஒண்ணுக்கு போற அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தெரிவிக்க விடுறாங்க. மேபி அவங்க நம்மள காப்பாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, காப்பாத்தினாலும் காப்பாத்துவாங்க அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட். அது மட்டும் இல்லாம பொட்டு பொடுசுங்க எல்லாம் ஸ்டார் ஹேட்டு அந்த ஹோடிக்கு வச்சிரு பெரிய வேட்டு அப்படின்னு ரைபிகோட சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. சோ இப்ப மக்களோட முழு சப்போர்ட் நம்ம லூஃபிக்கும் ஜிம்பைக்கும் வந்துருச்சு. அது மட்டுமா அதுல இருக்க சில பல வியாபாரிகள் நம்ம ஆளுகளுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் இந்த சண்டையில ஜெயிச்சுட்டேன்னா நோக்கி எங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே ஃப்ரீ சாப்பிட்டு சந்தோஷமா கைய கூட கழுவாம போங்க அப்படின்னு இன்னொருத்தர் என்னோட ஜூஸ் கடையில நீ என்ன வந்து குடிச்சாலே உனக்கு எல்லா ஜூஸும் ஃப்ரீப்பா என்ஜாய் அப்படின்னு 50 பேரும் நம்மளுக்கு ஆஃபர் மலையை அள்ளி வீசுவாங்க. பாவம் ஹோட்டலுக்குள்ள நம்மளுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு. சரி பரவாயில்ல காப்பாத்தி இருக்காங்கல்ல, கண்டிப்பா கொடுப்பாங்க. இங்க வில்லப்பலுக்கு அத்தனை பேத்துக்குமே சம காண்டாவும். மெயினா ஹோடிக்கு என்னங்கடா என்ன கூப்பனா அடிச்சு தள்ளிட்டு இருக்கானுங்க, நாங்க என்ன சொம்பையா இப்ப பாரு என்னோட பவரை காமிக்கிறேன்னு. கிராக்கன் சீக்கிரமா வந்து இங்க ஸ்டார் ஹேட்டோட மண்டையில ஒரு கிராக்க போட்டு விடுன்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ண கூப்பிடுவான். லூஃபி பார்த்துட்டு எது கிறுக்கனான்னு கேட்பான். நம்ம பயலுக்கு எதுதான் முழுசா கேட்டிருக்குது. அந்த டைம் பெரிய சைஸ்ல அந்த ஆக்டோபஸ் அதோட கைகளை வச்சுக்கிட்டு சும்மா கிளப்பிக்கிட்டு வரும். இதைத்தானே நம்மளுக்கு ஐலாண்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு பொழந்து கட்டினாங்க. அதைத்தான் இப்ப களத்துல இறக்கிருக்கான். அதை மத்தவங்க எல்லாம் பார்த்தோன்னே மிரண்டுருவாங்க, எத்தோ தண்டி இருக்குன்னு. அப்ப ஹோடி வந்துட்டு எப்பா கிராக்கன்னு இங்க வெறும் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, சட்டு புட்டுன்னு சொல்லி முடிச்சு விடு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லி அதை களத்துல இறக்கி விடுவானா. அது என்ன பண்ணும், கொலவெறியோட வேகமா போகும். உடனே மக்கள் எல்லாத்துக்குமே அள்ளு விடும். ஐயோ என்னதான் ஸ்டார் ஹெட்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்ப எவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கிட்ட மாட்டிட்டாங்களே, அவங்க மண்ட ஓடாச்சு நீ மிஞ்சுமாங்கிற மாதிரி டவுட். ஏன்னா இதோட வழியில எது வந்தாலுமே அது எல்லாத்தையுமே நசுக்கி உடைச்சு பிதிக்கி சப்பிருமாமா. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான மான்ஸ்டர். அதை பார்த்த உடனே வில்ல கூட்டம் எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அந்த மஞ்சமாக்கா கிராக்கன் ஹோடி என்ன சொல்றானோ அதை அப்படியே கண்ண மூடிட்டு செய்யும். அந்த மாதிரி தான் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம டீப் சீல வாழ்ற ஒரு பயங்கரமான கிரியேச்சர். கண்டிப்பா அவனுக்கு காலின்னு முடிவே பண்ணிட்டானுங்க. அது போகும்போது ஹோடி கூப்பிட்டு சொல்லுவான், யாவானுமே உயிரோட இருக்க கூடாது, எல்லாத்துக்குமே சங்கோதனம். உன்னை நான் கஷ்டப்பட்டு நார்த் போல்ல இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னா நீ என்னோட அடிமை, அந்த வேலையை மட்டும் எனக்கு ஒழுங்கா செய்ய, இல்லன்னா பிச்சு பிடுவேன் பிச்சு, உன்னால செய்ய முடியும் தானே பண்ணு போன்னு சொல்லி மிரட்டி அனுப்பி விடுவான். அது என்னமோ ஐயோ இந்த நாய் தொல்லை வேற தாங்க முடியே உசுர வாங்குறானேன்னு ஏதோ கடமைக்கு தான் அவன் பேச்ச கேட்கற மாதிரி கேட்கும். சோ அப்படியே ஒரு ஜம்ப போட்டு நேரா நம்மள கப்பல்கிட்டே போயிருச்சு. அப்படி அது ஒரு ஜம்ப போட்டதுலயே சிரகோஷி எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். அது வந்தோடனே உசோப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கானே டேங்க், அதை அடிச்சு அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுரும். நல்ல வேலை டேங்குக்கு வேற எந்த டேமேஜ் ஆகல, இல்லன்னா உள்ள இருக்க எல்லாத்துக்கும் பாட கட்டி இருக்க வேண்டியதான். ரோபின்லாம் இதை திருப்பி இங்க பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது மறுபடியும் அடுத்த
அட்டாக் பண்றதுக்காக கைய ஓங்குமா அந்த டைம் தான் நம்ம லூஃபி ஓய் சுருமே ஏன் அப்படியே இருக்க நான் தான் லூஃபி என்னைய மறந்துட்டியா அது எப்படி நீ என்னைய மறப்ப நீ தான் என்னோட பெட்டாச்சே அது மட்டும் இல்லாம நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே மறக்க முடியுமா நம்ம டிராவலை அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பான் உடனே அது பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும் என்னன்னா நம்மளுக்காண்டி சண்டை போட்டு காப்பாத்தி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துச்சு சொல்ல போனா சுருமே கூட நல்லா ஃப்ரெண்டே ஆயிட்டாங்க நம்ம பையன் தானே அந்த சுருமேன்னு பேரை கூட வச்சது அப்படியே அது நம்மளு கூட இருக்கும்போது பயங்கர ஜாலியா இருந்துச்சு இப்போ கூட மறுபடியும் நான் உன் கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்ன ரெடியான்னு சொல்லிட்டு இழிப்பான் இவன் ஜாலியா இழிப்பான் ஆனா பின்னாடி கருமேட்டு கருவாயன் ஒருத்தர் இருக்கானே அவன் கண்டிப்பா நம்மள ஒரு வழி பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பீதியாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதோட கைய ஓங்கி தூக்கி லூஃபி நின்னுட்டு இருக்கான்ல அங்க ஒரே அடி வெள்ளப்பாலுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல வா அவனை அடிச்சு திருக்க விட்டுருச்சுன்னு இங்க நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு ஐயோ லூஃபி அடிச்சிருச்சுன்னு அந்த ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே நிஷப்தமா இருக்கும் கோடியோட மூஞ்சல எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் பிரகாசமா சொலிக்குது ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அதை அடிக்கல லூஃபிய தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்குது அவன் கத்திட்டு இறப்பா ஏய் கிச்சு கிச்சு மூட்டாத சிரிப்பு வருது சிரிப்புன்னு இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே உல்டாவா மாறும் அதாவது பீதியில இருந்த நம்மளுக்கு எல்லாம் இப்ப அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷப்பட்டு இருந்த வில்லப்பழு எல்லாம் இப்ப கடுப்பாக ஆரம்பிச்சிட்டானுங்க அவன் அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு வா சுருமே போலான்னு சொல்லுவானா அந்த கிராக்கனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வில்லப்பழுகளோட ஆளுங்க எல்லாத்தையுமே அடி 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 அடின்னு அடிச்சு திருக்க விடும் இப்படி ஒரு ட்விஸ்ட எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான் அடி வாங்கி விழுறவனுங்க எல்லாம் அட கேப்டன் நாயே சொந்த செலவுல சூனிய வச்சுட்டு ஐயா அங்க பாரியா நீ கிளப்பி விட்டது நம்ம எல்லாத்தையுமே ஓட விட்டு அடிச்சுட்டு இருக்குது தேவையா இந்த வேண்டாத வேலை இதுல காமெடி என்னன்னா அது ஷிரஹோஷியும் நம்மளால கப்பலையுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படியே சுத்தி போய் நின்னுக்கும் சோ இதை தாண்டி யாரும் போக முடியாதுல்ல லூஃபி இருந்துகிட்டு இவளை பத்திரமா பாத்துக்க மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா நம்ம ஆளுங்க மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க லூஃபி வேற லெவல்ல மாஸ்க் ஆடிட்டான்னு ஏன் ஜிம்பாடியான நம்ம ஜிம்பையாலே நம்ப முடியல எப்படா இவன் கிராக்கனிய ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கான்னு இல்ல ஷிரஹோஷி வேற ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சுருமேன்னு வேற சொல்லுவாளா அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா அந்த ஹோடி இதை ஒரு அடிமையா நடத்தினான் ஆனா நம்ம பையன் தான் ஃப்ரெண்டா நடத்திருக்கான் சோ எல்லாருமே அதை மதிச்ச உடனே அதுக்கு செம்ம ஹாப்பி சொல்ல போனா இனி உயிரே போனாலும் சரி நம்மளுக்கு சைடு தான் அது நின்று சண்டை போடும் அந்த மாதிரி ஆயிருச்சு அப்ப ஹோடியோட மூஞ்ச பாக்கணுமே இப்ப மட்டும் அவன் வாயில அரிசி உளுந்து பருப்புன்னு எதை போட்டாலும் அரைச்சு மாவா வெளியில வரும் அவ்வளவு கடுப்புல அரைச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆளு எல்லாத்தையுமே ஏவி விடுவான் இன்னும் ஏகப்பட்ட பேர் அடிச்சு புரண்டு அட்டாக் பண்ண வருவானுங்க சரி ரைட் வெயிட் பண்ண வேலைக்காகாது தெரிவிக்க விட வேண்டியதான்னு லூஃபி கேத்தா சொல்லிட்டு அடிச்சு நொறுக்க கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க